இப்போ மாட்டை ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து மரியாதை செய்கிறானா இல்லையா, அதை அவன் கொண்டு தின்றுக்க மாட்டாங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம். திரும்ப திரும்ப சங்க இலக்கியத்தில் இருக்குது. நானும் சொல்றேன், சங்க இலக்கியத்தை தயவு செஞ்சு படிங்கடா தற்கூரிகளான்னு தான் சொல்றேன் நான். தற்கூரிக படிக்கிறதே ஒரு லைனை தூக்கிட்டு வந்துடுறது. அதுக்கு முந்தைய லைன் என்னன்னு தெரியல. மழவர்கள் மாட்டை வேட்டையாடி உண்டார்கள், புசித்து உண்டார்கள், கொழுப்பு ஆவை உண்டார்கள்னு அவன் எடுத்து போடுவான். அதுக்கு முதவரி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாம் தலையில கை வச்சுட்டு அழுகிற விதமா அவர்கள் வளர்த்த மாடுகளை மழவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து வெட்டி சாப்பிட்டார்கள்னு போட்டிருக்கு. இந்த பாடல் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? ஊர் மக்கள் தலையில கை வச்சு அழுகுறாங்க. ஏன் அழுக போறான் தலையில கை வச்சு? ஏன்னா அவனே வெட்டி சாப்பிட்றவனா இருந்தா எவனா தலையில கை வச்சு அழுவானா? வீட்டில் புள்ள குட்டி போயிருச்சுன்னா தலையில கை வச்சு அழுவாங்க. மழவர்கள் யாருன்னு முதல்ல பார்க்கணும். மழவர்கள் வந்து குறிஞ்சி திணை மக்கள். நான் தெளிவா சொல்றேன், முல்லை திணை மக்களும் மருத திணை மக்களும் தான் மாட்டை வந்து கொல்லக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டவர்கள். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.